ஏ பிள்ளைகளா, உங்க அம்மாவை என்ன ரொம்ப நேரமா ஆளையே காணும்? எப்பா இருங்கப்பா, அம்மா நேத்து வாங்கிட்டு வந்த துணி எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருங்க கூப்பிடுவோம். எம்மா வெளியே வாங்க. என் பிள்ளைகள எனக்கு வெக்கமா இருக்கு, நான் வரல. லட்சுமி வெளியே வா, எப்படி இருக்குன்னு நாங்களும் பார்க்க வேண்டாமா? வாட்டி. ஏங்க வந்தா யாரும் என்னை கிண்டல் அடிக்க கூடாது. எம்மா கிண்டல் அடிக்க மாட்டாமா, வாமா. ஏங்க எப்படி இருக்கு? ஏட்டி அழகா இருக்கியே சுடிதார்ல. எம்மா சூப்பரா இருக்கம்மா. அப்படியாட்டி நல்லா இருக்கா? எம்மா விவரமா நீ மட்டும் போய் உனக்கு மட்டும் துணி எடுத்துட்டு வந்துட்டல்ல? ஏட்டி நான் அப்படியெல்லாம் நினைக்கலட்டி, உங்களுக்கெல்லாம் சேர்த்துதான் எடுக்கலான்னு போனேன். அந்த கடையில் பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் துணி இருக்குன்னு சொல்லிட்டான், சின்ன பிள்ளைங்களுக்கு ஆம்பளை ஆள்களுக்கெல்லாம் இல்லைன்ட்டான்ட்டி. ஏட்டி பரவாயில்ல, நம்ம பிள்ளைகளுக்கு இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு எதுக்கு நீ கவலைப்படுத? ஏங்க நான் வேணுக்குனே செய்யலங்க. ஏம்மா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா, நீ ஏன் அதுக்குள்ள சீரியஸா எடுத்துக்கிடுத? நீ எங்களுக்கு தானே எப்பவும் எல்லாம் வாங்கிட்டு வருவ, இன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்டு வந்திருக்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் சும்மா உன்னை கிண்டல் அடிச்சேன். அப்படியாட்டி சும்மா கிண்டல் அடிச்சிங்க? சரி அடுத்த தடவை போகும்போது அம்மா உங்களுக்கு நிறைய துணி வாங்கிட்டு வரேன்னு. ஏம்மா நல்ல அழகா சுடிதார் போட்டிருக்க, எதுக்கு இப்படி ஒரு பழைய கொண்டே அசிங்கமா போட்டிருக்க? உட்காருனா உனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுதே. ஏட்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி, இந்த கொண்டையே இருக்கட்டும். எனக்கு இப்படியே போட்டு போட்டு பழகிட்டு இதுக்கே வெக்கமா இருக்குட்டி. இந்த ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் அசிங்கமா இருக்கும் எனக்கு. லட்சுமி, பிள்ளைங்க சொல்றது கேளு, அமைதியா உட்காரு. எப்ப பார்த்தாலும் ஒரு கொண்டைய போட்டுக்கிட்டு நல்ல தலகுல சீவி இருட்டி அழகா இருப்ப. ஏங்க என்னங்க நீங்களும் பிள்ளைங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுறீங்க? உட்காருமா, சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. உட்காரு, இன்னைக்கு உன்னை எப்படி மாத்தி காட்டுறேன்னு பாரு. லட்சுமி, என் கண்ணே பற்றும் போல இருக்கே, அழகா இருக்கியே. ஏங்க உண்மையாவே சொல்லுதீங்க? நல்லா இருக்கா? ஆமாட்டி, நல்ல சினிமா நடிகை மாதிரி இருக்க. சூப்பரா இருக்குமா. சி போங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் அடிக்கீங்க. உண்மையை சொன்னா மெண்டல் மாதிரி பேசுவா இவா. சரி உங்க எல்லாருக்கும் நேரம் ஆயிட்டுல, நீங்க கிளம்புங்க. நானும் மரத்தடியில போய் கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வர வேண்டியிருக்கு. சி அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டி, சும்மா போறேன். ஏம்மா அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா, போய் காட்டிட்டு வா போ. ஏட்டி இந்த மாலா சிம்ரன் பிள்ளை அவங்களாம் புது துணி எடுத்திருக்காங்க, அவங்களும் போட்டுட்டு தான் வருவாங்க. இளிச்சக்காவும் எடுத்திருக்காங்க, போட்டு வருவாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுதோம். சரி லட்சுமி, அப்போ நான் கிளம்பட்டா? எனக்கு நேரம் ஆயிட்டு, ஆபீஸுக்கு போயிட்டு வாரேன். பிள்ளைகளை பத்திரமா ஸ்கூலுக்கு அனுப்பி விடு. ஆட்டுங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என் பிள்ளைகளா பேக் எடுத்துட்டு நீங்களும் கிளம்புங்க. ஆ சரிம்மா. ராமு, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? என்ன இவ சின்ன பிள்ளைங்க போடுற துணியை போட்டு வந்திருக்கா? நெட்டம்மா, என்ன சின்ன பிள்ளைங்க போடுற துணியை மாத்தி போட்டு வந்துட்டியா? இல்லை பொக்கு மனுஷா, நேற்று நீர் துட்டு கொடுத்து விட்டீர்ல, நாங்கள் எல்லாரும் கடைக்கு போனோம். அங்கே 1 வாங்கினா 2 இலவசம்னு சொன்னாங்களா, நான் 2 வாங்கினேன். அதனால மொத்தம் 6 துணி கிடச்சிது. அதில் 1 தான் இது. எப்படி இருக்கு? என்னட்டி சொல்ற? நான் கொடுத்த 1000 ரூபாய்க்கு 6 துணி கிடைச்சதா? அதுவும் இந்த துணியும் சேர்த்தா? ஆமாம் ராமு, அந்த கடையில் எல்லாமே நல்ல விலை குறையா இருக்கு. நான் சுடிதார் வாங்கினேன், சேலை வாங்கினேன், அதுக்கப்புறம் மிடி வாங்கினேன், இந்த ட்ரெஸ் வாங்கினேன், ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கினேன், அப்புறம் ஒரு அழகான கவுனு வாங்கினேன். எல்லாம் சேர்த்து தான் அந்த ரூபா. அப்படியாட்டி, நம்ப முடியலையே. சரி, இப்ப இந்த துணியை போட்டுட்டு எங்க போற? சுடிதார் இல்லைன்னா சேலை கட்டியிருக்க வேண்டியதானே? ஆ அஸ்கு புஸ்கு, எனக்கு பிடிச்ச துணியை தானே நான் போட முடியும். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் போட்டிருக்கேன். சரி, துணி நல்லா இருக்கு. ஆனா பையெல்லாம் தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? நான் மரத்தடிக்கு கதை பேச போறேன். அடி பாவி, இதை போட்டுட்டு ஊருக்குள்ள போய் மானத்தை வாங்குவா போல. மரத்தடிக்கு போனா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்களே, ஏன் மானம்ல போவும்? நெட்டம்மா, நெட்ட தங்கம், நான் ஒன்று சொன்னா கேப்பியா? ஆ சொல்லுங்க ராமு, கேட்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுதே. இந்த துணியில நீ ரொம்ப அழகா இருக்க, நல்ல சிம்ரன் மாதிரி இருக்க. ஆனா இந்த துணியை போட்டுட்டு வெளியே போகாத நெட்டம்மா. நம்ம இந்த ஊருக்குள்ள போட்டோம்னா நம்மளை எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. எல்லாரும் இந்த மாதிரி போட மாட்டாங்கல்ல, எல்லாரும் சேலை சுடிதார்னு போடுவாங்க. நீ மட்டும் இதை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னைய மட்டும் வித்தியாசமா பார்ப்பாங்கல்ல. நான் உன்னைய அடுத்த வருஷம் வெளிநாட்டுக்கு டூர் கூட்டிட்டு போறேன். அங்க போகும்போது இதை மாதிரி துணியா போட்டுக்கோன்னு. ஐயோ, என்ன நெட்டம்மா அழுவுற? எதுக்கு அழுவுற? நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? இல்லை பொக்கவாயா, நீர் திட்டி இருந்தா நான் தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சிருப்பேன். ஆனால் நீர் இவ்வளோ அன்பா சொல்றீர்ல, அதனால கேட்டுக்கிடுதேன். நான் என் பேண்ட் சட்டையே போட்டு போறேன்னு. சரி நெட்டம்மா, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வருஷம் நான் உன்னை எப்படியாட்டு வெளிநாட்டு டூருக்கு கூட்டிட்டு போறேன். இப்படி ஒரு ஹஸ்பண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்.
சரி டி அழாத போ, துணியை மாத்திட்டு வெளியே போய் கதை பேசிட்டு வா போ. நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். ஆட்டும் ஆட்டும். இந்த ஃபோனு எதுக்கு இருக்குன்னு தெரியல. நம்மளுக்கு யாருமே ஃபோன் பண்ண மாட்டேங்காங்க, மெசேஜும் அனுப்ப மாட்டேங்காங்க. சும்மா தெண்டத்துக்கு தான் இந்த ஃபோனு கிடக்கு. பட்டம்மாக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன், பதிலையே அனுப்ப மாட்டேக்காளே. பட்டம்மா, ஏன் பட்டம்மா வீட்டில் இருக்கியாட்டி? மங்கம்மா, இப்பந்தான் உன்னைய பத்தி நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டியே. முருகேசா, பட்டம்மா வீட்டில் இல்லையா? இருக்கா இருக்கா, பெறத்தால மாட்டுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு அவளை கேட்க? என்னைய பார்க்கத்தானே வந்த. நான் என்னத்துக்கு முருகேசா உன்னைய பார்க்க வர போறேன்? முட்டை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். மங்கம்மா வாட்டி என்ன இந்த பக்கம்? இந்த கிழவ மங்கம்மாவை கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சா எப்படி பேன்னு பாத்துக்கிட்டு இருக்கா? இவ போட்டும் இன்னைக்கு இந்த கிழவனை ஒரு வழி பண்ணிருதேன். பட்டம்மா முட்டை வாங்கிட்டு போகும்னு வந்தேன். முட்டை கிடக்கா? முட்டைய பூரா இப்பந்தானே ஒரு கடைக்காரன் வந்து வாங்கிட்டு போனா. சரி இருக்கான்னு பாக்க போய் பார்த்து எடுத்துட்டு வாரேன். சரி பட்டம்மா, கிடந்தா கொண்டு வா. முட்டை குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன், அதுக்கு தான் முட்டை கேட்டு வந்தேன். மங்கம்மா, அவ முட்டையை எடுத்துட்டு வரட்டும், நீ இரிய. எதுக்கு நின்னுக்கிட்டே இருக்க? இந்த சேர்ல உட்காரு. சரி முருகேசா, உட்காருத. அப்புறம் மங்கம்மா, சாப்பிட்டியா? காலையில சாப்பிட்டேன் முருகேசா. மத்தியானத்துக்கு முட்டை குழம்பு வைக்கணும், அதான் முட்டை வாங்கிட்டு போகும்னு வந்தேன். சரி, காலையில உனக்கு குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் அனுப்புனல்ல, நீ எதுக்கு பதிலே அனுப்பல? மெசேஜ் அனுப்புனியாக்கும்? எனக்கு தெரியாதே. நான் காலையில் எந்திரிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இவ்வளோ நேரம் நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் விளம்பரம் போட்டாங்க. சரி அதுக்குள்ளே வந்து முட்டையை வாங்கிட்டு போகும்னு வந்தேன். இன்னும் போய் அடுத்த நாடகம் பார்க்கணும். அப்படியா? சரி, ராத்திரி குட்டு நைட்டுன்னு மெசேஜ் அனுப்புறேன், பதில் அனுப்புன. முருகேசா, ராத்திரி 11 மணி வரைக்கும் நாடகம் பார்ப்பனே. இவ என்ன இப்படி இருக்கா? சுத்த நாடகத்துக்கு செத்தவளா இருப்பா போல. பரவாயில்ல மங்கம்மா, நாடகம் முடிஞ்ச உடனே தூங்க போவேல்ல, அப்போ குட்டு நைட்டுன்னு மெசேஜ் அனுப்பு என்ன. சரி முருகேசா, அனுப்புதேன். முருகேசா, உன் பிள்ளைலாம் வெளிநாட்டில் தானே இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? ஆமா மங்கம்மா, பிள்ளைகளும் அமெரிக்கால இருக்கானுவ. பரீட்சை லீவ் விட்டோன்னு வாரேன்னு சொல்லியிருக்கானுவ. பிள்ளைகளை கூட்டிட்டு வருவானுங்க. அப்படியா முருகேசா, ரொம்ப சந்தோஷம். மங்கம்மா, நீ எதுக்கு முட்டை வேணும்னா வந்து அலையுத? உனக்கு வேணும்னா எனக்கு ஒரு ஃபோன் அடி. முட்டை பால் எது வேணாலும் ஃபோன் அடி, நானே கொண்டு வந்து உங்க வீட்டில் வந்து தாரேன். நானே வந்து வாங்கிக்கிடுதேன் முருகேசா. எனக்கு கொஞ்சம் வாக்கிங் போன மாதிரி இருக்கும்ல. வாக்கிங்லாம் போவியோ? நீ போகும்போது என்னையும் கூப்பிடுதியா? நானும் வாரேன். இந்தாட்டி மங்கம்மா, இதுல ஒரு 6 முட்டை தான் இருக்கு பாத்துக்கோ. இத வச்சிக்கிடுதியா? நாளைக்கு வேணா தாரேன். போதும் பட்டம்மா, அது மட்டும் போதும், குடு. பட்டம்மா, முட்டைக்கு எவ்வளவு துட்டு? ஒரு முட்டை 15 ரூபா, 6 முட்டை இருக்குல்ல 90 ரூபா. சரிட்டி, கூகுள் பேல அனுப்பி விடுதே. பட்டு என்ன எல்லார்ட்டையும் வாங்குற மாதிரி மங்கம்மாட்டையும் ஒரு முட்டைக்கு 15 ரூபா வாங்குத? அவளுக்கு ஒரு முட்டைக்கு 5 ரூபா போடு, போதும். மங்கம்மா, நீ கொஞ்சம் இந்த பக்கம் வாயே, நான் அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். செத்தான் சேகரு. ஏங்க என்ன சொன்னீங்க? காதுல உளல, மறுபடியும் சொல்லுங்க. பட்டு, மங்கம்மா கிட்ட ஒரு முட்டைக்கு 5 ரூபா மட்டும் வாங்குன்னு சொன்னேன். மூக்கு பொடப்பா இருந்தா இப்படித்தான் பேச தோணும். பட்டு, என்னைய விட்டுரு, நான் ஊரை விட்டு ஓடி போயிருந்தேன். என்னது? அவளை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓட போறீரா? மெண்டலு, நான் என்ன சொன்னா இவ என்ன சொல்லுதா? நான் தனியா தாண்டி ஓட போறேன், யாரு கூடயும் சேர்ந்து ஓடல. என்னைய விட்டுரு, உன்கிட்ட அடி வாங்க முடியல. பட்டம்மா, முருகேசன் பாவும், அவனை மெதுவா அடிக்காத. ராதாக்கா, என்ன வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? முடிஞ்சிட்டுடி, அதான் வந்து உட்கார்ந்தே. என்ன பாத்திமாக்கா, ஊருக்குள்ள ஆளையே பார்க்க முடியல, எங்க போயிட்டீங்க? எங்க வீட்டுக்கார கூட நானும் தோட்ட வேலைக்கு போயிருவேன், அதனால எனக்கு நேரமே கிடைக்காது. வாமா மின்னலு, என்ன நேத்து வாங்கின புது துணியா? ஆமாட்டி, சூப்பரா இருக்குல்ல. யாரையும் காணும், என்ன யாருமே என்ன வரலையா? அதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். லட்சுமி அக்கா வாரேன்னாக, இன்னும் ஆளை காணும். வந்தோம் வந்தோம் வந்தோம், சொன்ன மாதிரியே வந்துட்டோம். எம்மா, லட்சுமி அக்காவா இது? ஆளே வேற
மாலாக்கா, லட்சுமி அக்கா, இளிச்சக்கா, டாப்பு டக்கரு போங்க. எல்லார் துணியும் அட்டகாசமா இருக்கு. அப்படியே டி நல்லா இருக்கா? ஆமாக்கா, சூப்பரா இருக்கு. என்ன கொண்டைய மாத்திட்டீங்க போல, இந்த ஸ்டைல் நல்லா இருக்கே. அந்த கதையை ஏன் கேட்கீங்க? என் பிள்ளைல 2 பேரும் சேர்ந்து இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு இந்த கொண்டையை போட்டு விட்டாளுங்க. எனக்கு எப்பவுமே என் கொண்டை தான் பிடிக்கும். அவளுங்க சடையெல்லாம் போட்டு பூ வச்சு விட்டுருக்காளுங்க. அந்த கொண்டையோட இந்த சடை நல்லா இருக்கு. எட்டி பிரியா, வா வா உட்காரு. எல்லாரும் நேற்று கடைக்கு போய் துணி வாங்க போனீங்களாம்ல, என்னைய மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்க. நேற்று இருந்தாப்புல அப்படியே கிளம்பி ஓடிட்டோம். போய் வாங்கிட்டு வந்தோம். எல்லாம் விலை குறையா கிடைச்சது, அதனால வாங்கிட்டு வந்தோம். நீ பணக்கார வீட்டு பிள்ளை தானே, நல்ல பெரிய பெரிய கடையில் போய் துணி எடுப்ப. எங்களை மாதிரி விலை குறைஞ்ச கடைக்கெல்லாம் நீ வரமாட்டேல்ல, அதனால தான் உன்னை கூட்டிட்டு போல. ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் எல்லா கடையிலையும் துணி எடுப்பேன்க்கா. எங்கள் அப்பா எல்லாம் ரோட்டில் போட்டு சட்டை விற்பாங்கல்ல, அதில் தான் வாங்கி போடுவார். எங்களுக்கு மட்டும்தான் ஏதோ கடையில் வாங்கி தருவார். நானும் ரொம்ப விலைக்கெல்லாம் எடுக்க மாட்டேன், விலை குறையாதான் எடுப்பேன். அப்படியாட்டி பரவாயில்ல, நீ நல்ல மனசுக்காரி தான். சரி, அடுத்த தடவை போகும்போது உன்னையும் கூட்டு போகிறோம். சரி இளிச்சக்கா. ஏட்டி உங்க எல்லார்ட்டையும் ஒன்று சொல்லணும். அதுலலாம் உங்களுக்கு சம்மதமானு தெரியல, ஆனால் கேட்கட்டா? கேளுங்கக்கா, காசா பணமா கேட்கத்தானே போறீங்க, கேளுங்க. அன்னைக்கு ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தோம்ல, அதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த செல்பா பிள்ளை பாவம், நல்ல 1 லட்ச ரூபா சம்பளத்துல வேலை பார்த்துட்டு கிடந்துச்சு. நம்மளால அந்த பிள்ளைக்கு வேலை போயிட்டு இப்போ 10,000 ரூபா சம்பளத்துக்கு கவர்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் சம்பளம் தான், இருந்தாலும் காண மடக்கி அவ புருஷன் வேற அவளத்தையும் தின்னு அழிக்காளாம். பாவம், அந்த பிள்ளை கஷ்டப்படுது. நம்மளால தானே வேலை போயிட்டு, நம்ம போய் அந்த மேனேஜர் மண்ணையன்ட்ட பேசி அந்த பிள்ளைக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுப்போமா? ஏக்கா இது நல்ல விஷயமாச்சே, உடனே போகும்க்கா. போனோன்னு வேலை கொடுக்கறதுக்கு அது என்ன உங்க தாத்தா வீட்டு கம்பெனியா? அன்னைக்கு போய் நம்ம எவ்வளவு கலாட்டா பண்ணோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்கு. கம்ப்யூட்டர்ல வாளி நிறைய தண்ணியை கொண்டு வந்து ஊத்துனோமே, நான் தான் ஒரு வாளி நிறைய எலிய பிடிச்சிட்டு வந்து ஆபீஸ் பூரா விட்டேன். நான் தான் அந்த மேனேஜர் மண்டையனை அருவாளை வச்சு வெட்ட வந்தேன். இப்போ என்ன? நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண கலாட்டால சில்பாவை வேலையை விட்டு மட்டும்தான் எடுத்தான். இப்போ போய் நம்ம ஏதாவது பண்ணி அப்புறம் ஏதாவது பிரச்சனையாயிடக்கூடாது. 1 வருஷம் ஆயிட்டு, இனிமே போய் வேலை கட்ட எப்படி கொடுப்பான்? ஏட்டி ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்க, போய் முயற்சி பண்ணி பார்ப்போமே. அந்த மண்டையை கையில காலில் விழுந்தாது சில்பாக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுப்போம். சரிட்டி லட்சுக்குட்டி, நீ ஆசைப்படுத, வா போய் பார்ப்போம். போய் முயற்சி பண்ணி பார்க்கறதுல தப்பு கிடையாது. போய் அந்த மண்டையன்ட்ட போய் கேட்டு பார்ப்போம். அவன் யாருன்னு என்கிட்ட காட்டு, எப்படியும் அவன்கிட்ட வேலை வாங்கிடுவோம். சரி, அப்பனா இப்பவுமே போகுமாக்கா? கிளம்புங்க, எல்லாத்தையும் நினைச்ச உடனே செஞ்சிடணும். இல்லைன்னா நேரம் ஆயிட்டுனா அதை விட்டுருவோம். நம்ம உடனே போனாதான் வேலை நடக்கும். எந்திரிங்க எந்திரிங்க. போலாம் போலாம் போலாம். எங்க நம்ம போறோம்? வேலை